ஓம் சாந்தி. 4/10/2024 பி.கே. சூரஜ்பாய் அவர்கள், மவுண்ட் அபு, ராஜஸ்தான். சில ஆத்மாக்கள் கூறுகின்றார்கள், நாங்கள் பிரம்ம பாபாவை பார்த்ததில்லை, ஆகவே எங்களுடைய சிரேஷ்ட பாக்கியத்தை நாங்கள் இழந்துவிட்டோம் என்று. அவரை நாம் பின்பற்றி நடந்தோம் என்றால் அவர் நம்முடன் இருக்கின்றார் என்ற அனுபவங்கள் ஏற்படும். சாக்காரத்தில் அவருடன் நாம் இல்லை என்ற எண்ணங்கள் அழிந்துவிடும். பிரம்ம பாபாவின் மனம் தாய் தந்தையை போன்று பரந்ததாக இருந்தது. இதை சொல்லால் மட்டும் கூற முடியாது. அவர் செயல் வடிவத்திலும் பரந்த உள்ளத்துடன் இருந்தார். தந்தையை போன்றும் மற்றும் அதிகமாக தாயை போன்று பாலனை செய்தார். ஏனென்றால் சிவபாபா அவரை பெரிய தாயாக மாற்றிவிட்டார். அனைவர் மீதும் அவருடைய மனதில் அன்பு நிறைந்து இருந்தது. அவரை நாம் முழுமையாக பின்பற்றி தாரணை செய்வோம். அனைவருக்கும் பாலனை செய்யக்கூடிய தாய் தந்தையாக நாம் மாறிவிடுவோம். அனைவருக்கும் கொடுத்து கொண்டே இருப்போம். தாய் தந்தைக்கு ஒருபொழுதும் தன்னுடைய குழந்தையிடம் எதையும் கேட்பதில்லை, எதிர்பார்ப்பதில்லை. குழந்தைகளுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார்கள் மற்றும் தகுதி உள்ளவர்களாக மாற்றிக் கொண்டிருப்பார்கள். குழந்தையை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் மற்றும் அன்பு செலுத்த வேண்டும் என்று விரும்புவார்கள். அப்பொழுதுதான் குழந்தை பெரியதானவுடன் மிக நல்ல வாழ்க்கை வாழ்வார் என்று விரும்புவார்கள். அதே போன்று நம்முடைய பிரம்ம பாபாவிற்கும் உயர்ந்த உள்ளம் இருந்தது. அனைவரையும் தாய் தந்தை ரூபத்தில் பாலனை செய்து கொண்டிருந்தார். நாமும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் பாலனை கொடுப்போம். ஒரு விஷயத்தை ஒருபோதும் நாம் மறக்கக்கூடாது. என்னவென்றால், அனைத்து தர்மத்தை சார்ந்த ஆத்மாக்களுக்கும் நாம் பூர்வஜாக இருக்கின்றோம். ஆகவே தாய் தந்தை ரூபத்தில் நாம் இருந்து கொண்டு அனைவருக்கும் பாலனை செய்ய வேண்டும். பாலனை செய்வதற்காக நான் பூர்வஜ் ஆத்மா என்ற ஸ்மிருதியில் நிலைத்து விடுங்கள். திடமான எண்ணத்தை உருவாக்குங்கள் மற்றும் முழு உலகத்திற்கும் நன்மையை செய்யக்கூடியவன். ஒரு சிலருக்கு சேவை நிலையத்திற்கு இன்சார்ஜாக, சேவைக்கு இன்சார்ஜாக மிகப்பெரிய பொறுப்பை வகுக்கக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என்று விரும்புவார்கள். அதன் மூலம் மரியாதை கிடைக்கும். பலர் உடன் இருப்பார்கள். நம்மை நாம் இப்பொழுது முழு உலகத்திற்கும் நன்மையை செய்யக்கூடிய இன்சார்ஜ் என்ற ஸ்மிருதியில் நிலைத்திருந்து முழு உலகத்திற்கும் பாலனை கொடுப்போம். இது போன்ற தாரணையை செய்யும் பொழுது நமக்கு மரியாதை கிடைக்காமல் இருக்கலாம், நம்மை அனைவருக்கும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் குப்த ரூபத்தில் மற்றும் சூட்சும ரூபத்தில் முழு உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களை நாம் பாலனை செய்வோம். அப்படிப்பட்ட நாள் அருகாமையில் விரைவில் வந்துவிடும். முழு உலகமும் நமக்கு மரியாதை செலுத்தும். 5 தத்துவங்களும் மரியாதை கொடுக்கும். 5 தத்துவங்களையும் நாம் பாலனை செய்வோம். 5 தத்துவங்களையும் சத்தோப்பிரதானமாக நாம் மாற்ற வேண்டும். ஏனென்றால் 5 தத்துவங்கள் தங்களுடைய சக்தியை இழந்து இருக்கின்றது. அந்த சக்திகளை நாம் நிரப்ப வேண்டும். ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். 5 தத்துவங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான சக்தி என்னவென்றால் தூய்மையாகும். எந்த ஒரு ஆத்மா சம்பூர்ண தூய்மையாக இருக்கின்றதோ அவர்களிடமிருந்து 5 தத்துவங்களுக்கு வைப்ரேஷன் சென்று கொண்டே இருக்கும். 5 தத்துவங்களுக்கு பாலனை கிடைத்துக் கொண்டே இருக்கும். குறைந்த அளவு தூய்மையை தாரணை செய்தாலும் அவர்களிடமிருந்து 5 தத்துவங்களுக்கு பாலனை கிடைத்துக் கொண்டிருக்கும். நாம் முழு உலகத்திற்கும் நன்மையை செய்யக்கூடியவர்களாகவும் மற்றும் பூர்வஜ் ஆத்மாக்களாகவும் நாம் அனைவருக்கும் நன்மையை செய்யக்கூடியவர்களாகவும் ஒருபொழுதும் நம்முடைய மனதில் வெறுப்பு, பொறாமை, பழிவாங்கும் எண்ணம், வீழ்ச்சி அடைய செய்விக்கக்கூடிய பாவனை ஒருபொழுதும் இருக்க முடியாது. நாம் அனைவரையும் முன்னேற்ற வேண்டும். ஏனென்றால் முழு உலகத்திற்கும் நன்மையை செய்யக்கூடிய ஆத்மாக்களாகவும் மற்றவர்களை முன்னேற்ற பாதையில் அழைத்துச் செல்ல வேண்டும். அவர்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைய வேண்டும். அவர்களுக்கு ஊக்கம், உற்சாகத்தை கொடுக்க வேண்டும். மற்றவர்களின் முன்னேற்றத்தைக் கண்டு மகிழ்ச்சி அடைய வேண்டும். இதுதான் முழு உலகத்திற்கும் நன்மையை செய்யக்கூடிய ஆத்மாக்களின் லட்சணமாகும். இன்று முழு நாளும் இதே ஸ்மிருதியில் நிலைத்திருப்போம். நான் ஆத்மா, பூர்வஜ் ஆத்மாவாக இருக்கின்றேன். முழு உலகத்திற்கும் நன்மையை செய்யக்கூடியவன். இதுதான் என்னுடைய முக்கியமான வேலையாகும். மற்ற அனைத்தும் நிமித்தமாக இருந்து கொண்டு செய்கின்றேன். என்னுடைய உண்மையான சேவை என்னவென்றால் அனைத்து ஆத்மாக்களுக்கும் சக்திகளை கொடுக்க வேண்டும். நான்
வேறாக இருக்கின்றேன், அடிவாகமாக இருக்கின்றேன். என்னுடைய ஒவ்வொரு எண்ணங்களும் முழு உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களை சென்றடைத்துக் கொண்டிருக்கின்றது. நாம் சோமானில் இருக்கும் பொழுது முழு உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு நன்மை ஏற்பட்டுக் கொண்டிருக்கும். இந்த சூட்சும விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இது மிகப்பெரிய புண்ணியமாகும். நம்முடைய எண்ணங்கள் மூலமாக முழு உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு நன்மையை செய்து கொண்டே இருப்போம். இதன் கூடவே முக்கியமான ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய வீணான எண்ணங்கள் மற்றும் இம்பியூர் தாட்ஸ் அநேக ஆத்மாக்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜியை கொடுத்துக் கொண்டிருக்கும். இது மிகப்பெரிய பாவத்தை உருவாக்கும். அந்த பாவம் நம்மை வந்து சேரும். பிராமண ஆத்மாக்களாகிய நாம், பூர்வஜ் ஆத்மாக்களாகிய நாம், முழு உலகத்திற்கும் நன்மையை செய்யக்கூடிய ஆத்மாக்களாகிய நாம் மிகப்பெரிய புண்ணியத்தையும் செய்ய முடியும். அதே நேரத்தில் பாவத்தையும் செய்ய முடியும். இதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இன்று முழு நாளும் 2 சோமானில் நிலையாக நிலைத்திருப்போம். நான் ஆத்மா பூர்வஜாக இருக்கின்றேன். நான் ஆத்மா முழு உலகத்திற்கும் நன்மையை செய்யக்கூடியவனாக இருக்கின்றேன். கல்ப விருட்சத்தின் கீழே அமர்ந்து கொண்டு பாபாவிடமிருந்து தூய்மையின் கிரணங்களை பெற்று முழு மரத்திற்கும் தூய்மையின் கிரணங்களை கொடுத்துக் கொண்டே இருப்போம். 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை ஏகாந்தமாக அமர்ந்து கொண்டு முழு கல்ப விருட்ச மரத்திற்கும் தூய்மையின் கிரணங்களை கொடுத்துக் கொண்டே இருங்கள். இதன் மூலம் மிகப்பெரிய புண்ணியத்தின் கணக்கு உங்களுக்கு சேமிப்பாகிக் கொண்டே இருக்கும். சதா மகிழ்ச்சியில் நிலைத்து விடுவீர்கள். ஓம் சாந்தி.